Next sum post பண்ணவா? Last sum. Can you see the question? Question தெரியுதாப்பா? Try this. Question copy பண்ணிட்டீங்களா? One minute, sir. Students completed? Okay. So C-page discharge போடுங்க. Head எவ்வளோப்பா? What is head? Head எவ்வளோ? Head loss. Head. 5 sir. 5, sir. எத்தனை drop potential drop இருக்கு? Drop வந்து 13 sir. எத்தனை flow channel இருக்கு? 5 sir. Okay. K யோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.01 centimeter per second. C-page discharge போட்டு சொல்லுங்க பாப்போம். Get faster. 16.614 meters cube per day per meter sir. 16.6. Yes sir. Okay. Pressure try பண்றீங்களா? Yes sir. C-page discharge எல்லாம் போட்டீங்களாப்பா? Been solved. So no, sir. 1 minute, sir. Okay. So Q is equal to K into delta H into NF by ND. So K யோட வேல்யூ என்ன? 0.01 centimeter per second by sir. 100 meter per Meter. second. Head loss எவ்வளோப்பா? 5 sir. 5 ஆமா சார். இப்போ டோட்டல் வந்து 6 தானே சார் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து கரெக்ட் தான். 5. நம்பர் ஆஃப் ஃப்ளோ சேனல் எத்தனைப்பா? flow channel 5 சார். Drop 13 சார். 13 மீட்டர் per செகண்ட டேயா மாத்தணும். 24 into 60 into 60 sir. If you calculate, you are getting 16.614 meter cube per day. Complete பண்ணிட்டீங்களா? சார் டேட்டா மட்டும் எப்படி சார் எடுக்கணும்? இது சொல்லித்தரேன். காப்பி பண்ணிட்டீங்களா? Copy, sir. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ரெஷர். ஸோ அப்போ நெட் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு E by gamma plus. ஸோ அப்போ நெட் எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கிறது? டெல்டா ஹெச் மைனஸ் ND into ND dash equal to P by gamma plus E by gamma plus E. இப்போ இந்த இடத்துல பாருங்க, டேட்டம் வந்து டவுன் ஸ்ட்ரீம்ல இருந்து கீழே எவ்வளவு தூரத்துல இருக்கும்? இது 0 கீழே எவ்வளவு தூரத்துல இருக்கு? 1 meter. 3.3 பா. 1 மீட்டரா என்னப்பா சொல்றீங்க? இல்ல sir. 4.5, sir. 3.5 4.5, sir. டவுன் ஸ்ட்ரீம்ல இருந்து பார்க்கணும். டவுன் ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர்ல இருந்து பாருங்க. 1 minus 1 minus 1.5. ஆமா. அப்ப எவ்வளவு வருது டேட்டம் ஹெட்? minus 4.5 சார். ஆமா, இதுதான் 0. சரி, இப்ப டவுன் ஸ்ட்ரீம் சொல்லும்போது எல்லாத்தையுமே நம்ம மைனஸ்ல தானே சார் எடுத்துக்கணும். அப் ஸ்ட்ரீம் சொல்லும்போது இப்ப அப் ஸ்ட்ரீம் டு டவுன் ஸ்ட்ரீம் தான் பிளஸ் மைனஸ் எடுக்க மாதிரி இருக்குமா சார்? அப்ஸ்ட்ரீம் ஏமா வருது? அப்ஸ்ட்ரீம் கிடையாது, டவுன். இல்ல சார், சப்போஸ் வந்து மேல கொடுத்திருந்தாங்கன்னா இப்போ வந்து நமங்களோட டேட்டா அங்க ஏன் அப்ஸ்ட்ரீம் ஏன் போறீங்க? எஸ் சார். எப்பவுமே அப்ஸ்ட்ரீம் போக கூடாது. ஐ பாயிண்ட் வந்து டவுன் ஸ்ட்ரீம். ஓகே ஓகே சார். மேல இருந்ததுன்னா பாசிட்டிவ் எடுக்கணும், கீழ இருந்ததுன்னா நெகட்டிவ் எடுக்கணும். ஓகே ஓகே சார். இந்த இது கீழ இருக்கு 0 மாதிரி இது 0 லைன். எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். அப்ப டேட்டா மேட் எவ்வளவு? -4.5. ஓகே சார். அப்ப டோட்டல் ஹெட் எவ்வளவு? 5 -5 by பொட்டன்ஷியல் டிராப் எவ்வளவு? டிராப் 13
13 sir. 13 சார். இந்த பாயிண்ட் பி வரைக்கும் எத்தனை ட்ராப் இருக்கு? 5 சார். ஃபிஃப்த்ல 6 இருக்கு. sir. 6 sir. இல்லப்பா எங்க முடியுதோ அதான் எடுக்கணும். 6 எல்லாம் ஸ்டார்ட்லாம் ஆகுது. முடிச்சிருக்கு அவ்வளவுதான். எத்தனை பாயிண்ட் இருக்கு அதான் எடுக்கணும். ஓகே. ஸோ இப்போ 5 கரெக்டா? ஸோ அப்போ இன்டூ 5 is equal to P by gamma minus 4.5. ஸோ P by gamma எவ்வளோ போகிறது? 6.423 சார். செக் பண்ணுங்க. மைனஸ் அது 7.576 sir. எஸ் சார். சாரி சார். 7.57 சார். 7.57. ஆமா சார். $74.26. 74.26 sir. 74.26. சொல்லுங்க Sir 74.26 sir. கரெக்டாப்பா? இதுக்கு நான் என்ன பண்ணேன்? நோ சார். 74.33 வருது எனக்கு. 74.26 sir. 4.33 வருது சார். 74.26 33 வருது சார் எனக்கு. அடுத்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி நீங்களே போடுறீங்களா? எஸ் சார். Yes sir, போடுறேன் sir. ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். செக் டவுன் 6.5 சார். எதுமா 6.5? ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி சார். ஓகே ஓகே கரெக்ட். எஸ் சார். இது காப்பி பண்ணிட்டீங்களா எல்லாம்? G. உங்களுக்கு தெரியும் காப்பி? Copied sir. ஓகே. அடுத்து போலாம். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எப்படி போடுவோம்? AC by I. ஐசின்றது என்ன? G minus 1 by 1 plus C. ஸோ ஐயோட வேல்யூ எவ்வளோ? டெல்டா ஹெச் பை என்டி பை டெல்டா எல். எல்லாம் போட்டிங்களா? எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்ன வந்து? Sir G கொடுத்துருக்க sir question. G இருக்குமே. சேம் தான். G யோட வேல்யூ take the G value as 2.65 and E value is 0.65. 0.65. So G எவ்வளவு சார்? 2.65. E சார்? E வந்து 0.65. 6.5 சார். இது பண்ணிட்டீங்களாப்பா? Is it done? Yes sir. முடிச்சிட்டீங்களா? Copied sir. சாயில் கிளாசிஃபிகேஷன் முடிக்கல. இல்ல sir. சார் அதெல்லாம் பார்க்கவே சார். ஸோ சாயில் கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாம். ஒன் செகண்ட் இல் ஸ்டார்ட். ஓகே. ஸோ இப்போ சாயில் கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். சாயில் கிளாசிஃபிகேஷன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ சைஸ் வச்சு கிளாஸிஃபை பண்ணலாம். சரியா? ஸோ கிளே, சில்ட், அடுத்து என்னப்பா? ஃபைன் சாண்ட், மீடியம் சாண்ட், கோர்ஸ் சாண்ட், கோர்ஸ் சாண்ட், கிராவல், gravel,
கோபுல், போல்டர். ஸோ கிளேன்றது சைஸ் என்ன? லெஸ் தென் 2 மைக்ரான். 2 மைக்ரான் எவ்வளோப்பா? 0.002 mm. சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மைக்ரான்ல இருந்து 75 மைக்ரான் ரேஞ்சில் இருந்ததுன்னா அது செல்ஃப்னு சொல்லுவேன். அப்போ 0.0022 to 0.075 mm. அடுத்து ஃபைன் சாண்ட் 0.075 to 0.425 mm. Next medium sand 0.425 to 2 mm. அடுத்து coarse sand 2 mm to 4.75 mm. அடுத்து gravel 4.75 to 80 mm. Next cobble 80 to 300 mm. அடுத்து greater than 300 mm இருந்துச்சுன்னா அது போல்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலாக நம்ம சைஸ் வச்சு சொல்றது. ஓகே, பட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சில மெத்தடாலஜி இருக்கு, அதை வச்சு நம்ம அது என்ன டைப் ஆஃப் சாயில் அப்படின்றத கண்டுபிடிக்கும். சரியா? இது காப்பி பண்ணிக்கிறீங்களா? எஸ் சார். ப்ளீஸ் காப்பி திஸ். சார் ஃப்ளோ நெட் சிபேஜ் ஓவர் தானே சார்? அது அவ்வளோதாம்மா. ஓகே சார். அனிதா ஒரு சாட்ல क्वेश्चन கேட்டிருக்காங்க சார். வாட் ஹேப்பன்மா? சார் இது காப்பி பண்ணணுமா சார்? எனக்கு கட் ஆயிட்டு நீங்க என்ன சொன்னீங்க சார்? ஆமாம்மா, அதை காப்பி பண்ண சொன்னேன். சைஸ் ஓகே சார். மேக் இட் ஃபாஸ்டர். காப்பி சார். காப்பிடு சார். இஸ் இட் டன்? எஸ் சார். ஸோ இப்போ அடுத்து வந்து ஸோ அமெரிக்கன் 2 இருக்கு. சரியா? 2 ஒன்று தான். ஸோ ஏஏ SHTO or PRA or HRB. சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் ஸ்டேட் ஹைவேஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அஃபிஷியல். இது பார்த்தீங்கன்னா பிஆர்ஏன்றது பப்ளிக் ரோட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெச்ஆர்பின்றது ஹைவே ரிசர்ச் போர்ட். சரியா? ஸோ இது வந்து எதுக்கு சூட்டபிள் பார்த்தீங்கன்னா ஹைவே டிசைனுக்கு சூட்டபிள். ஓகே, மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மெயின்லி சூட்டபிள் ஃபார் ஹைவே பேமெண்ட் டிசைன். ஓகே, ஸோ ஹைவே பேமெண்ட் டிசைனுக்கு சூட்டபிள். ஸோ இது எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா 2 விஷயத்தை பேஸ் பண்ணியிருக்கு. ஒன்று வந்து பார்ட்டிகிள் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அடுத்து பிளாஸ்டிசிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ். இது எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் 2 criteria. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிகிள் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிசிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ். பிளாஸ்டிசிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ் இது எல்லாமே கேட்பாங்க. இந்த மெத்தட்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கு? 2 விஷயத்தை பேஸ் பண்ணியிருக்கு. இந்த பார்ட்டிகிள் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் பண்ணியிருக்கு, அப்புறம் பிளாஸ்டிசிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. சரியா? சாயில் எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A1. சரியா? சாயில் எப்படி கிளாஸிஃபை பண்ணுவோம்னா
classified, soil is classified into groups like A1, A2 up to A7. சரியா? இல்ல A7ன்றது black cotton soil சொல்லுவோம். என்ன soil? Black Cotton soil. cotton Soil. soil. சரியா? A7 கேட்டகரிய black cotton soil. சரியா? எனக்கு குரூப் நம்பர் வந்து சின்னதா இருந்தாலும் சாயில் வந்து நல்லது அப்படின்னு அர்த்தம். சரியா? அதிகமாகாத அதோட குவாலிட்டி என்ன ஆகும்? குறைச்சிட்டே போகும் சார். ஆமா, டிட்டோரியேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ குரூப் நம்பர் வந்து சின்னதா இருக்கு, இதுதான் குரூப் நம்பர். குரூப் நம்பர் சின்னதா இருந்துச்சுன்னா சாயிலோட குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஸ்மாலர் தி group number, better is the soil for payment. Better is the soil for payment. Okay, so காப்பி பண்ணிக்கிறீங்களா? Yes sir. சார் இந்த குரூப்பிங் சிஸ்டமே பேஸ்ட் ஆன் ஆஸ்ட்ரோவா சார் இல்லை தனியாவா சார்? இல்லப்பா, அது எல்லாமே தான் குரூப்பிங் சிஸ்டம் இல்ல இதுல. அப்படி இன்னும் இருக்கு. யூஎஸ்சிஎஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், இது ஃபாலோ பண்ண மாட்டோம். ஓகே ஓகே சார். நம்ம யூனிஃபைட் சாயில் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவோம், இந்தியன் கோடு. இது மற்ற கிளாசிஃபிகேஷன் பா, அவ்வளவுதான். இன்ட்ரோடக்ஷன் அவ்வளவுதான், வேற கிளாசிஃபிகேஷன். இது இலாபரேட்டா படிக்க மாட்டோம். ஓகே சார். சும்மா இன்ட்ரோடக்ஷன் மட்டும். சார் இந்த ஹைவே பேமெண்ட் டிசைனுக்கு என்ன பாயிண்ட்ஸ் சார் சொன்னீங்க? இல்லம்மா, இந்த மெத்தட் எல்லாமே ஹைவே பேமெண்ட் டிசைனுக்கு சூட்டபிள்னு சொன்னேன். ஓகே ஓகே சார். ஓகே, சூட்டபிள் ஃபார். சார் சொல்லுங்க சார், இந்த A7 வந்து பிளாக் காட்டன் சாயில் சொன்னீங்க சார். இப்போ இதுல இப்போ வந்து ஹைவே பேமெண்ட் யூஸ் பண்ற அந்த அது மாதிரி ஏதாச்சும் கேட்டகரி இருக்கா சார்? இப்போ வந்து A1 A2 யூஸ் பண்ற அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே யூஸ் பண்ணுமா சார் இதுல? See, this is not required. ஒருவேளை எக்ஸாம்ல கேட்டானா அந்த பாயிண்ட்ஸ் கேட்பான், அதுக்காக நான் கொடுத்துருக்கேன். நமக்கு யூஎஸ்சிஎஸ் தான் நமக்கு சிலபஸ்ல இருக்கு. ஓகே சார். ஓகே சார். ஒரு சில நேரங்கள்ல இது கேட்டுக்காங்க ஐஏஎஸ்ல, அதனால நான் கொடுக்குறேன். இல்லைன்னா அது தந்திருக்க மாட்டேன். இந்த மாதிரி கேட்போம், அப்புறம் என்ன அப்படின்ட்டு மேலப்புல தெரிஞ்சுக்கோங்க போதும். காப்பி சார். ஃபினிஷ்டு சார். காப்பி பண்ணிட்டீங்களாப்பா? முடிச்சிட்டீங்களா? காப்பீடு சார். ஃபினிஷ்டு சார். எக்ஸாம்லாம் நடக்கும்னு சொல்லிட்டாங்களா பூபதி? டைம் போட்டிருக்க மாதிரி? இல்ல சார், டைம்லாம் சொல்ல சார். அதாவது நம்ம ஆனுவல் பிளானர்ல நம்ம பாலிடெக்னிக் வந்து அஞ்சாவதா இருக்கு சார். சரி. இந்த ஃபர்ஸ்ட் 4 இருக்கிற எக்ஸாம்க்கு எல்லாமே இது வரைக்கும் பேலன்ஸ் எல்லாமே மேல விட்டுருவாங்க சார் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்களா? ஆமா சார். ஓ, அபிஷியலா பிரஸ் மீட்ல சொன்னாங்க சார். அந்த மாதிரி மே மந்த் வந்து நாங்க அதோட பெண்டிங் எல்லாம் முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார் அசெம்பிளில. பாலிடெக்னிக் தவிர்த்து மற்ற எல்லாமே முடிச்சிட்டுருவாங்க சார். பெண்டிங் இருக்கிறது எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்துருமா சார்? ஓ, ஏதோ 300 பேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார். நான் படிச்சு பார்க்கல, ஆனா அதுல அப்படிதான் போட்டுருந்தாங்கன்னு சொல்லிட்டு இவரு சொன்னாங்க சார். ஓ, அப்ப நமக்கு எப்ப எக்ஸாம் வரும்? அப்ராக்ஸிமேட்டா சொல்லணும்னா அக்டோபர்ல வந்துடும் சார். மேபி பாசிபிள் அக்டோபர் நவம்பர்ல பாசிபிள் சார். நோட்டிஃபிகேஷன் ஜூலைல வந்துரும் சார். ஓகே. இது அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டிசம்பரா? இது அக்டோபர் வந்துச்சு அப்படின்னா அது நவம்பர் வரும். இல்ல இது நவம்பர் வந்துச்சுன்னா அது டிசம்பர் சார். அப்படியே 1 மந்த் கேட்டதா சார். மேபி நோ இஷ்யூஸ். இது கால் பண்ணிட்டீங்களா? சார் ஃபினிஷ்டு சார். ஓகே, ஸோ இப்போ அடுத்து we can move to next point, that is known as group index னு ஒன்று இருக்கு. சரியா? குரூப் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். அது எதுக்குன்னா குவாலிட்டி ஆஃப் சாயில் இண்டிகேட் பண்ண. ஓகே, அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா அது எவ்வளோ குவாலிட்டியா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். அது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஓகே, அது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா 3 விஷயங்களை பேஸ் பண்ணி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் சாயில் பாசிங் த்ரூ 75 மைக்ரான் சி. அடுத்து வந்து லிக்விட் லிமிட்டை பொறுத்த இருக்கு
நெக்ஸ்ட் வந்து லிக்விட் லிமிட். ஸோ அடுத்து வந்து பிளாஸ்டிக் லிமிட்டை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பிளாஸ்டிக் லிமிட். இது 3 பொறுத்து இருக்கு சரியா. ஒருவேளை குரூப் இண்டெக்ஸ் 0 அப்படின்னா அந்த சாயில் வந்து குவாலிட்டி வந்து என்ன சொன்னேன், குரூப் ஆமா இண்டெக்ஸ் சார். பெஸ்ட் சாயில். ஸோ குரூப் இண்டெக்ஸ் 20 அப்படின்னா புவர் சாயில் அப்படிங்கிறது. குரூப் இண்டெக்ஸ் 20 அப்படின்னா புவர் சாயில். இப்போ குரூப் இண்டெக்ஸ் வேல்யூ சின்னதாக ஆக சாயில் வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்மாலர் தி group index value, better is the soil for payment. அவ்வளோதான் குரூப் இண்டெக்ஸ் பற்றி எல்லா பாயிண்ட்ஸும் எடுத்துக்கிறீங்களா? சார் Copy, sir. Nigerian copied? Yes, sir. Fine, லஜனையா. ஸோ இப்போ அடுத்து போகலாம் சரியா. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபைடு சாயில் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம். ஓகே, அதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ யூனிஃபைடு சாயில் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ யூனிஃபைடு soil classification system. ஓகே சரியா. ஸோ இப்போ இது எதுல இருந்து டெரைவ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்ஃபீல்டு கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து டெரைவ் ஆச்சு. ஓகே, திஸ் derived from ஏர்ஃபீல்டு கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் அதுல இருந்து டெவலப் ஆச்சு. ஓகேவா. ஸோ டெவலப்டு based on ஏர்ஃபீல்டு கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் அது டெரைவ் ஆயிருக்கும். சரி, அது யார் அடாப்ட் பண்ணனா, அடாப்டட் பை கசக்ராண்டே. அடாப்டட் பை கசக்ராண்டே தான் அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம். adapted by கசக்ராண்டே. ஸோ என்னென்ன பேராமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிரெயின் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் சரியா. கிரெயின் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த இருக்கு. அடுத்து வந்து பிளாஸ்டிசிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ். இது ரெண்டு அதுலேயே பார்த்தோம் கரெக்டா. ஃபர்ஸ்ட் பார்த்தோமே அதுலேயுமே இந்த 2 பேராமீட்டர் வந்துச்சு கரெக்டாப்பா. எஸ் சார். கிரெயின் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷனும் வரும். அடுத்து பிளாஸ்டிசிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ் வரும். பிளாஸ்டிசிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ். அது இல்லாம எக்ஸ்ட்ராவா இன்னொரு பேராமீட்டர் ஆட் ஆகும் சரியா. எக்ஸ்ட்ராவா இன்னொரு பேராமீட்டர் என்ன அப்படின்னா கம்ப்ரசிபிலிட்டி. ஓகே, தேர்ட் பேராமீட்டர் கம்ப்ரசிபிலிட்டி சரியா. ஸோ அது வந்து இந்த யூஎஸ்சிஎஸ்ல எக்ஸ்ட்ராவா வரும். ஸோ இதுதான் நம்ம ஃபாலோ பண்றோம் ஃபுல்லாக வந்து. ஸோ மூணாவது வந்து கம்ப்ரசிபிலிட்டி, கிரெயின் சைஸ், பிளாஸ்டிசிட்டி அண்ட் கம்ப்ரசிபிலிட்டி சரியா. ஸோ அது 3 பேஸ் பண்ணி தான் யூஎஸ்சிஎஸ் இருக்கு. ஸோ இந்தியன் சாயில் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டமும் அது 3 தான். இது வந்து டெரைவ் ஆனது தான் ஐஎஸ். ஓகேவா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஐஎஸ் கிளாசிஃபிகேஷன் வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம். இதை எடுத்துக்கோங்க. டேக் டவுன் திஸ். Copy, sir. முடிச்சிட்டிங்களாமா? இல்லை காப்பி பண்ணிட்டீங்களா? காப்பி சார். இப்போ இந்த யூஎஸ்சிஎஸ்ல இருந்தா நம்ம இந்த இந்தியன் சாயில் கிளாசிஃபிகேஷன் ஒரு விஷயத்தை காப்பி அடிச்சிருப்போம். இதுதான் அது ரெண்டும் ஒண்ணுதான். பட் நம்ம பேரை மட்டும் மாத்திக்கிட்டோம். இந்த யூனிஃபைடுன்றத தூக்கிட்டு என்ன பண்றோம்னா இந்தியன். ஆமா, இதேதான். ஓகே, ஸோ இதுல இருந்தா இது கேட்பாங்க. பசங்க தப்பு பண்ணுவாங்க, இதெல்லாம் தெரியாது. ஸோ
இந்தியன் வந்து ஐஎஸ் சாயில் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம். ஐஎஸ் வந்து எதை டெவலப் பண்ணி எதை பேஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருக்கோம்? யூனிஃபைட் ஃபைட் சாயில் கிளாசிஃபிகேஷன். ஆமா, யூனிஃபைட் சாயில் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம். ஓகே, யூனிஃபைட் derived from unified soil சிஸ்டம். classification system. மற்ற எல்லாமே அதேதான். இதுலயும் பிளாஸ்டிசிட்டி, கிரெயின் சைஸ், அப்புறம் கம்ப்ரசிபிலிட்டி. இது காப்பி பண்ணுங்க. நெக்ஸ்ட் போலாம்ப்பா. சார் காப்பீட் சார். இஸ் இட் டன்? முடிச்சிட்டீங்களாப்பா? எஸ் சார். எஸ் சார். இப்போ அடுத்து போலாமா? ஓகே. ஸோ இப்போ நம்ம படிக்க போகிறது எல்லாம் ஐஎஸ் யூஎஸ்சிஎஸ் தான், சரியா? சாயில 3 கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகே, ஸோ ப்ரைமரியாக சாயில த்ரீ டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கோர்ஸ் கிரைண்ட் சாயில். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து ஃபைன் கிரைண்ட் சாயில். மூணாவது வந்து ஹைலி ஆர்கானிக் சாயில். சரியா? ஸோ இதுதான் வந்து நம்ம மேஜராக ப்ரைமரியாக வந்து சாயில 3 பிரிப்போம். கோர்ஸ் கிரைண்ட் ஒன்று, ஃபைன் கிரைண்ட் ஒன்று, அப்படி இல்லைன்னா ஹைலி ஆர்கானிக் சாயில். ஸோ கோர்ஸ் கிரைண்ட்ன்றது எப்படி சொல்லுவோம்? எனிஒன்? சார் சிஹெச் சார். ஹெச். ஸோ மோர் தென் 4.75 மைக்ரான். அது வந்து சைஸ் வச்சுப்பா. ஓகே. 75 மைக்ரான் சீவ் எடுத்துக்கணும், சரியா? இதுல வந்து மோர் தென் 50% வந்து ரீடைன் ஆகும். என்ன ஆகணும்? ரீடைன் சார். ஆமா, மோர் தென் 50% ரீடைன்டு, இல்லையா? ரீடைன்டு அப்படின்னா இது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கோர்ஸ் கிரைண்ட் சாயில் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? ஸோ இதே 75 மைக்ரான் சீவ் இருக்கு. ஓகே, இதே 75 மைக்ரான் சீவ்ல மோர் தென் 50% பாஸ்டு. மோர் தென் 50% பாஸ்டு அப்படின்னா இது என்ன சாயில்ப்பா? ஃபைன் கிரைன் சாயில். ஆமா, இதே 75 மைக்ரான் சீவ்ல 50% மேல பாஸ் ஆயிடுச்சுன்னா ஃபைன் கிரைன் சொல்லுவோம். 50% மேல ரீடைன் ஆயிடுச்சுன்னா அதை கோர்ஸ் கிரைண்ட் சொல்லுவோம், சரியா? இது வந்து ஃபைன் கிரைண்ட் சாயில் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ கோர்ஸ் கிரைண்டா ஃபைன் கிரைண்டான்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எது? கோர்ஸ் கிரைண்டா ஃபைன் கிரைண்டான்னு கண்டுபிடிக்கணும், கரெக்டா? எஸ் சார். ஸோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் வேலை. இப்போ கோர்ஸ் கிரைண்டை வந்து 2ஆ பிரிக்கலாம், கிரேவல், சாண்ட். எஸ் சார். கோர்ஸ் கிரைண்ட் சாயில சாயில 2ஆ பிரிக்கலாம். ஒன்று வந்து கிரேவல், இன்னொன்று வந்து சாண்ட். ஓகே, ஸோ இப்போ இதை கண்டுபிடிக்கல, கோர்ஸ் கிரைண்டுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. கிரேவலா சாண்ட் கண்டுபிடிக்கணும்ல அடுத்த ஸ்டெப்ல. சொல்லுங்கப்பா, கோர்ஸ் கிரைண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 75 மைக்ரான் வச்சு கண்டுபிடிப்பீங்க. இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா 4.75 mm எடுக்கும். என்ன சீவு? 4.75 mm சீவ். 75 mm ஐஎஸ் சீவ், சரியா? ஸோ இதுல வந்து மோர் தென் 50% ரீடைன் ஆயிடுச்சு. மோர் தென் 50% ரீடைன் ஆயிடுச்சுன்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? கிரேவல் அப்படின்னு சொல்லுவோம். கிரேவல் சார். 50% ரீடைன்டுனா அதை
கிரேவல் சார். கிரேவல்னு சொல்லுவோம். கரெக்டா? மோர் தென் 50% பாஸ்டு அப்படின்னா சார் என்ன சாண்ட் சார்? more than 50% பாஸ்ட்னா அத சாண்ட் சார். சாண்ட். சாண்ட்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் எப்போ 75 மைக்ரானுக்கு அப்புறம் இந்த ப்ராசஸ். கரெக்டா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் 75 மைக்ரானை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இங்க வரணும். ஓகே சார். ஓகே. எஸ். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் போலாம். இப்போ கிரேவல் சாண்ட்ல மறுபடியும் கிளாசிஃபிகேஷன் இருக்கு சரியா? ஸோ அகைன் கிரேவலா சாண்டா கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அகைன் தேர் ஆர் கிளாசிஃபிகேஷன் பிகைன் டு கிரேவல் சாண்ட் சரியா? ஸோ இப்போ கிரேவல்ல வந்து என்னென்ன கிளாஸிஃபை ஆகணும்? வெல் கிரேடட் கிரேவல், poorly graded gravel, silty gravel, வெல் கிரேடட் கிரேவல், poorly graded gravel, silty gravel, silty gravel, clayey gravel. ஸோ இதே மாதிரி நம்ம சாண்டே கிளாஸிஃபை பண்ணலாம். yes sir, எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல் கிரேடட் சாண்ட், poorly graded, வெல் கிரேடட் சாண்ட், poorly graded sand, silty sand, clayey sand. இதுக்கெல்லாம் சிம்பிள் இருக்குப்பா சரியா? இந்த சிம்பிளே 1 மார்க்ல கேட்பான். yes sir, GW, GP GP, தலைகீழ படிக்கணும். லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வரணும். GM, CGC, ஸோ இது வந்து SW, SW, SP, SP, SM, SM SC. சரியா? ஸோ இதற்கு காப்பி பண்ணிக்கிறீங்களா ஃபர்ஸ்ட்? yes sir, copied sir, copied sir, copied sir. finished sir, Copy, sir. finished sir, Copy, sir. done sir, Is it done? yes sir, ஸோ இப்போ 75ல 50% வந்து ரீட்டைன் ஆயிடுச்சுன்னா கோர்ஸ் கிரைண்ட், 50% பாஸ் ஆயிடுச்சுன்னா அது என்ன? ஃபைன் கிரைண்ட். sand sir, கரெக்டா? yes sir, sir, ஓகே. அப்போ 50% பாஸ்ட்னா நேரா ஃபைன் கிரைண்ட் கொடுத்துடணும். yes sir, ஃபைன் கிரைண்ட் சாயில். இது இந்த ஃபைன் கிரைண்ட் சாயில் எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்னா 3 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஆர்கானிக் சில்ட், organ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் கிளே, அடுத்து வந்து ஆர்கானிக் சில்ட் அண்ட் கிளே. இந்த சில்ட் எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்னா லோ கம்ப்ரஸபிள் இன்ஆர்கானிக் சில்ட், medium, inorganic silt, intermediate compressible inorganic silt, அடுத்து வந்து high compressible inorganic silt. அப்போ எப்படி கிளாஸிஃபை ஆகும்னா ML, MI, MH. M4, இதே மாதிரி கிளேக்கு என்ன வரும்?
low compressible inorganic clay. Cl intermediate CICM. CM Sorry sir, CH. CH சரியா? Sir, suppose organic கேட்டாங்கன்னா? Organic அடுத்துமா? Yes sir. Low compressible inorganic clay, intermediate compressible inorganic clay, high compressible inorganic clay. ஸோ இதே மாதிரி ஆர்கானிக் சில்டன் கிளேக்கும் என்ன லோ கம்ப்ரெசிபிள், ஸோ ஆர்கானிக் சாயிலும் மூணாக பிரிக்கலாம். லோ கம்ப்ரெசிபிள் ஆர்கானிக் சில்டன் கிளே OL சரியா? இந்த OL. அடுத்தது இன்டர்மீடியட் கம்ப்ரெசிபிள் sir. LL. Sir. இது வந்து OI. இன்டர்மீடியட் கம்ப்ரெசிபிள் ஆர்கானிக் silt and clay OI. ஸோ அடுத்து வந்து ஹை கம்ப்ரெசிபிள் ஆர்கானிக் silt and clay OH சரியா? ஸோ இதுதான் வந்து ஸோ மூணு தான் லோ கம்ப்ரெசிபிள், இன்டர்மீடியட் கம்ப்ரெசிபிள் அண்ட் ஹை கம்ப்ரெசிபிள் எல்லாத்துக்குமே. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் தி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபைன் கிரெயின் சாயில். ஃபைன் கிரெயின் சாயிலில் இப்படி தான் கிளாஸிஃபை பண்ணணும். Yes sir. Sir, noted sir. Yes sir. Update sir. ஸோ நாளைக்கு நான் டைமிங் சொல்கிறேன்ப்பா சரியா? ஃபைன். ஸோ ப்ரிப்பேர் வெல் சரியா? எக்ஸாம் வரப்போகுது. ஸோ ப்ளீஸ் ப்ரிப்பேர் வெல் ஃபார் யுவர் எக்ஸாம். ஓகே Yes sir. சார் அந்த தேர்ட் ஹைலி ஆர்கானிக் சாயில் எது? என்னப்பா? தேர்ட் ஹைலி ஆர்கானிக் சாயில் அதுக்கு எதனா டெஃபினிஷன் இருக்கா? டெஃபினிஷன் இன்னொன்று சொல்லப்பா, இன்னும் முடியலப்பா, இருக்குப்பா. இதெல்லாம் எப்படி இதை டெசிக்னேட் பண்ணோம் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு. நாளைக்கு பார்க்கலாம். இந்த பார்த்தலாம் எல்லா டைப்புமே. Yes sir. எல்லா டைப்பும் எப்படி கிளாஸிஃபை பண்ணணுன்றதுக்கு அதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. அதை பார்க்கலாம். சரி, நாளைக்கு பார்க்கலாம். சும்மா என்ன டைப் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். டைப் இருக்கு, இதெல்லாம் எப்படி டெசிக்னேட் பண்ணணும் அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். சரியா? Yes sir. You can leave. Thank you sir. Thank you sir.